வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். இனிய காலை வணக்கம். சிவசிவ அன்பே சேனல் குழுவில் பயணிக்கும் சகோதரர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும், அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இந்த குரு பயிற்சி பலன்கள் பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த தம்பி சிவபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்று அற்புதமான நன்னாள். இந்த நன்னாளில் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட பேராசிரியர் டாக்டர் ராஜாத்தி அவர்கள் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி, எம்ஏ தமிழ் பிஹெச்டி பேசுகின்றேன். இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் வாக்கிய பிரகாரம் வைகாசி 12ஆம் தேதி 26/5/2026 அன்றைய தினத்தில் குரு பகவான் வாக்கியப்படி சஞ்சாரம் செய்துள்ளார். திருக்கணிதப்படி 1/6/2026ஆம் ஆண்டு இந்த வருடம் பயிற்சியாகியுள்ளார். இந்த குரு பார்க்க கோடி குற்றம் விலகும். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் குரு பகவான் அமர்ந்து கனமழை பொழிவாராம். கனமழை என்றால் பொன்மழை என்றும் பொருள். இதுவரையில் புதன் கிரகத்தின் ஆதிக்கத்தில் உள்ள மிதுன ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் வைகாசி 12ஆம் தேதி 26/5/2020 அன்று சந்திரன் ராசியான அவரது குருவின் உச்சவீடான கடகத்திற்கு மாறினார். நவகிரகங்களில் குரு பகவானின் பெருமைகளையும் சக்திகளையும் மிக பிரதான ஜோதிட நூல்கள் புகழ்ந்து பேசுகின்றன. 33 தேவர்களும் மகரிஷிகளும் முனிவர்களும் ஞானிகளும் துறவிகளும் ஆச்சரியசீலராக பூஜிக்கப்படுபவர்களும் குரு பகவானுக்கு பிரகஸ்பதி என்ற பெருமையுண்டு. தேவர்களின் மன்னனான இந்திரனுக்கும் குரு பகவானே ஆச்சரியராக அமைகிறார். ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் தனுசு மீனம் 2 ராசிகளுக்குரியவர் இவரே. புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி என்ற 3 நட்சத்திரங்களுக்கும் நாயகன் குரு பகவான். தனுசு மீனம் ஆகிய ராசிகளுக்கு உரியவரும் குருவே ஆவார். ஒவ்வொருவர் ஜனனகால ஜாதகத்திலும் கடகம் இவரது உச்ச ராசியாகும். மகரம் நீச வீடாகும். நவகிரகங்களில் சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய் மூவரும் உங்கள் நட்பு கிரகங்கள். புதனும் சுக்கிரனும் பகைவர்கள் ஆவார். பிறவியில் ஒருவரின் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குமா அல்லது துன்பம் அல்லல்படுவார்களா என்பதை குருவின் நிலையை வைத்தே நாம் சொல்லலாம். ஒரு ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பின் நல்ல தெய்வ பக்தியும் நற்குணங்களும் எதிர்காலத்தில் நல்ல பதவியும் கொண்டு திகழ்வார். களத்திரஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை சேர்க்கை இருப்பின் நல்ல பெண் வாழ்க்கை துணையாக அமையப் போகிறார் என்று ஜோதிட பாரிஜாதம் என்னும் நூல் கூறுகின்றது. ஒருவரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அமைய பெற்றிருந்தால் இல்லாளை குறிக்கும் களத்திரஸ்தானத்திற்கு குரு பகவானின் சந்நிதம் கிடைக்கப் பெற வேண்டும் என கூறுகிறது. காலப்பிரகாஷிகா என்னும் பிரதான நூல் கூறுகிறது. ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிப்பதும் அவருக்கு அமையும் மனைவியை பொறுத்தே உள்ளது என மகாகவி காளிதாசர் கூறியுள்ளார். நற்குணங்கள் அமையப்பெற பெண் மனைவி அமையவில்லை எனில் வேறொரு நரகம் என்பதில்லை என கூறுகிறார் மகாகவி. ஆகையால் ஒவ்வொருவரின் ஜனன ஜாதகத்திலும் குரு பகவான் சுபம் பலம் பெற்றிருக்க வேண்டும். சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய மூவரும் குருவுக்கு நண்பர்கள். புதன், சுக்கிரன் பகை கிரகங்கள். பார்வை பலம் ஜனனகால ஜாதகத்தில்தான் இருக்கும் குருவிற்கு 5, 7, 9ஆம் பார்வைகள் ஆகும். குருவின் சுபப்பார்வை கிடைக்கிறது என்றால் எவ்வித தோஷங்களும் கிடையாது. குரு பகவானின் சுபப்பார்வை அந்த தோஷத்தை போக்கிவிடும் என விருகத் ஜாதகம் என்னும் நூல் பழமையான ஜோதிட கிரகந்தம் நூல் கூறுகின்றது. ஒருவரின் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குமா அல்லது போராட்டமாக அமையுமா என்பதை ஜாதகத்தின் குருவின் நிலையை கொண்டே அறிந்து கொள்ளலாம். ஒருவருக்கு நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், மனதிற்கு திருப்தி அளிக்கும் உத்தியோகம், கடனற்ற வாழ்க்கை, சொந்த வீடு ஆகிய பேறுகள் கிடைக்குமா என்பதை ஜனனகால ஜாதகத்தில் குருவின் சஞ்சார நிலையை கொண்டே நாம் முன்கூட்டி அறிந்து கொள்ளலாம். குரு பார்க்க கோடி குற்றம் விலகும்.
தனித்த அந்தணன் மெத்த அவதிகள் தருவான். குரு பகவான் ஏதாவது ஒரு கிரகங்களுடன் சேர்ந்திருப்பது மிகச்சிறந்த பலனை தரும். ஜாதகத்தில் சுகஸ்தானத்திற்கு குரு பகவானின் ஆதிக்கம் கிடைக்கவில்லை என்றால் அவரது வாழ்க்கை போராட்டமாகவே அமையும் என ஜோதிட ரத்ராகரம் என்னும் நூல் கூறுகின்றது. அந்த அளவிற்கு ஒவ்வொரு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவானின் சஞ்சார நிலை, ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவானின் சுபம் பலம் பெறாவிடில் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கும் எனவும் கூறுகிறது அந்நூல். ஒவ்வொரு கிரக தோஷத்திற்கும் பலவீனத்திற்கு ஏற்ற பரிகாரங்கள் உள்ளன. மானிட வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களையும் நிர்ணயிப்பது நவகிரகங்களே ஆகும். இவற்றில் ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டும் நிழல் கிரகங்கள். ஜோதிட கலையில் அனைத்து கிரக தோஷங்களையும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் உள்ளன. இத்தகைய தெய்வீக பெருமைகளையும் சக்தியையும் கொண்டு நாம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையின் சுகதுக்கங்களை எடுத்துக்காட்டாக குரு பகவான் இந்த ஆண்டு வைகாசி 12ஆம் தேதி சரியான ஆங்கில தேதி 26/5/2026 அன்று மிதுன ராசியை விட்டு வாக்கிய பிரகாரம் கடகத்திற்கு பயிற்சியாகி விட்டார். திருக்கணித பிரகாரம் 1/6/2026 அன்று பயிற்சியாகி விட்டார். இனி ஒவ்வொரு ராசியினருக்கும் குரு பகவானின் இந்த ராசி மாறுகள் எத்தகைய பலன்களை அளிக்கிறது என்பதை ஜோதிட கலையின் துல்லிய விதிகளைப்படி நாம் ஆராய்ந்து சொல்லலாம். இந்த எல்லா வளங்களும் இந்த வருடம் சீரும் சிறப்புமாக பெற்று அனைத்து 12 ராசிகளுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என நாமக்கல் லட்சுமி நரசிம்மரை வணங்கி பிரார்த்தித்து வாழ்க வளமுடன், உடல் நலமுடன். குரு பகவான் பார்வை கோடி தோஷங்களை போக்க வல்லது. குரு பார்க்க கோடி புண்ணிய பலன்களை தெரிந்து. குரு என்றால் இருள் என்ற ஒளியை அகற்றி ஒளியை நீக்கக்கூடியவர். ஆயக்கலை 60 குரு பார்க்க கோடி பலனை தரவல்லது. 64 கலை கசடர கற்றறிந்தவரும் பார்க்கடலிலிருந்து தோன்றியவருமான கறந்த பசுவின் பால், தயிர், பனித்துளி, வெண்சங்கு நிறையோண்டிய பரமேஸ்வரனின் ஜகுடாமுடிதத்தில் உய்யாரமாக அமைந்திருக்கும் திருமுடியை அலங்கரிப்பவரான வெண்முயலை சின்னமாக கொண்டவரும் 4 வேதத்தினாலும் சோமன் என அழைக்கப்படுபவரும் நவகிரகங்களின் மாத்ரு வேதனாக அறியப்படுவருமாகிய சந்திர பகவானுக்கு ஜோதிடத்தை திறம்பட கற்க வேண்டுமென்ற தீராத ஆசை உண்டாயிற்று. உடனே அவர் குரு பகவானை அணுகி தன் சிரசானது குரு பகவானின் திருவடி தாமரையில் படும்படி பூமியில் சாஷ்டாங்கமாக கீழ் விழுந்து தன் மனதை கைகட்டி வாய் புதைத்து எடுத்துரைத்தார். சந்திர பகவான் குரு பகவான் ஜோதிட நுணுக்கங்கள் அனைத்தையும் எவ்வித சந்தேகத்திற்கும் இடமளிக்காமல் எடுத்து இயம்பி ஜோதிட கணக்குகள் மற்றும் ஏனைய நுணுக்கங்களை கற்றறிந்த சந்திர பகவானை பரிசோதனை செய்ய ஆவல் கொண்ட குரு பகவான் பூலோகத்தில் தற்சமயம் ஒரு குழந்தை பிறந்துள்ளது, அக்குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி அறிய ஆவல் கொண்டிருப்பதால் அந்த குழந்தைக்கு தகுந்த ஜாதகம் தயாரித்தறிய பலாபலன்களை சொல்லுமாறு சந்திர பகவானுக்கு கட்டளையிட்டார். குரு பகவான் குரு இட்ட கட்டளையை நிறைவேற்ற சித்தமானார் சந்திரன். பூலோகத்தில் பிறந்த அந்த குழந்தை பிறந்த தேதி, நேரம், இடம் அனைத்தையும் அறிந்து துல்லியமாக ஜாதகத்தை தயாரித்து அதற்குரிய பலன்களை குரு பகவானிடம் அக்குழந்தை ஒரு குறிப்பிட்ட நாள் நேரத்தில் அற்ப ஆயுளில் இறந்துவிடும் எனவும் உறுதியிட்டு கூறினார். குரு பகவான் தன் சிஷியனின் கூற்று சரியா என்பதை விரும்பி சந்திர பகவான் குழந்தை இருக்கும் இடத்தை இருவரும் வந்தடைந்தனர். குறிப்பிட்ட அந்த நேரமும் வந்தது. தொட்டியை சுற்றி பூச்சரங்களுடன் குழந்தையின் சுருண்ட கேசம், கொப்பை செவ்வாயும், மாம்பழ கண்ணங்களுடன் துருத்துரு கண்ணங்களுடன் எடுப்பான நாசியும் பார்ப்போரை கவர்ந்திழுக்கும் அள்ளி அணைக்க எத்தனைத்த அனைவரும் பூச்சாரங்களுடன் ஆடிக்கொண்டிருந்த தொட்டியில் பூநாகம் ஆடியவாறே குழந்தையை நோக்கிய வண்ணம் நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு சமயம் பூநாகத்தின் வால் பகுதி தொட்டிலில் இரும்பு சங்கிலியில் மாட்டிக்கொண்டு விட்டது. வால் பகுதியை விடுவிக்க பூநாகம் தன் தலைப்பகுதியை அவ்விடத்தில் கொண்டு சென்ற போது தலைப்பகுதியும் சங்கிலியில் மாட்டிக்கொண்டு 2 துண்டாகி கீழே விழுந்தது. மடிந்ததை கண்ட பாம்பு இறந்து விட்டது. 2 துண்டாகி கீழே விழுந்து மடிந்ததை கண்ட சந்திர பகவான் தான் முதலாக கணித்த ஜாதகம் இவ்விதமாக பொய்யாகிவிட்டதே,
ஒருவேளை குரு பகவான் நமக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லையா என்ற சந்தேக கண்களுடன் குரு பகவானை நோக்கி கேட்டார். நான் கணித்த ஜனன ஜாதகத்தில் அனைத்தும் சரியாகத்தானே இருந்தது, குழந்தை தப்பித்தது எங்கனம் என கேட்டார். குழம்பிய மனதுடன் அதற்கு புன்முறுவலுடன் குரு பகவான், ஜனன ஜாதகத்தில் என் பார்வை இல்லாவிடில் என்ன, எனது நேத்திரங்கள் அருட்கடாட்சம்தான் குழந்தையின் மீது இருக்காரும் பட்டுக்கொண்டேதானே இருக்கிறது, இது போதாதா என வினவ, குரு பார்க்க கோடி குற்றங்களும் தோஷங்களை போக்க வல்லது என்பதை சந்திர பகவான் மட்டுமல்லாது நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு குரு பகவானின் அருள் இருந்தால் மட்டுமே நாம் அனைத்து காரியங்களையும் வெற்றி கொள்ள முடியும். அதற்போல குரு 2026ஆம் ஆண்டு மேசராசி குரு பயிற்சி பலன்கள். நல்ல அறிவு ஆற்றல் நிறைந்த மேசராசி அன்பர்களே, எடுத்ததை பட்டன முடிக்கும் நல்ல குணம் பொருந்தியவர்களே, அஸ்வினி 1, 2, 3, 4 பாதம், பரணி 1, 2, 3, 4 பாதம், கார்த்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு இந்த வருடம் குரு பகவான் 4ஆம் இடத்தில் அஷ்டம குருவாக அமைவதால் இதுவரையில் உங்கள் ராசிக்கு திருதியை ஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் மிதுனத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது அர்த்தாஷ்டக ராசியும் உச்சராசியுமான கடகத்திற்கு மாறியுள்ளார். கடக ராசியில் சஞ்சரித்தபடியே விருச்சக ராசியையும் மகர ராசியையும் மீன ராசியையும் தனது சுப பார்வையால் பலப்படுத்துகிறார். ராசியை விட்டு அவர் உச்ச வீடான கட்டுக்கடங்காது. இனி எந்த செலவுகள் வந்தாலும் பெரும்பாலும் சுப செலவுகளாகவே இருக்கும். குடும்பத்தில் ஏற்கனவே கருத்து வேறுபாடு, தேவையற்ற வாக்குவாதம் இனி படிப்படியாக குறைவதை அனுபவத்தில் பார்க்கலாம். திருமண முயற்சியில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பின்னடைவு இனி இருக்காது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இருக்கும். வருமானத்தில் செலவுகள் கட்டுக்குள் அடங்கும். திருமண வயதில் பெண் ஆண் இருப்பின் திருமணம் நடைபெறும். தடங்கல்கள் நீங்கி வரணமையும். வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நெருங்கிய உறவினர்கள் ஒருவரின் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றமும் பொருள் மாற்றமும் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களை கண்டாலே முகத்தை சுளிக்கும் மேலதிகாரிகளில் ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவார். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசி அன்பர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு. மேசராசியினர் உடல்நிலையில் கவனம் தெரியும். தொழில் வியாபாரங்கள் உங்களுக்கு நல்ல வர்த்தக போட்டிகள் சிறப்பாக இருக்கும். நிதிநிலை தீரும். இதுவரை உங்களுக்கு எந்தவித சலுகைகளும் அளிக்க மறுத்தவர் வங்கிகள் இனி பல உதவிகளுடன் செய்ய முன்வருவார்கள். வர்த்தக கூட்டணிகள் ஏற்பட்டு கருத்து வேறுபாடுகள் சரசமத்தில் முடியும். ஆனால் மன நிம்மதி சிறப்பாக இருக்கும். புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்து செய்வீர்கள். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏற்றுமதி இறக்குமதி துறையினரும் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாகும். இந்த உதவிகரமானது அனைத்தும் இந்த வருடம் உங்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வருமானம் தேடி வரும் என்பதில் கலைத்துறை மற்றும் அங்கு வெளிநாடு செல்லும் நினைப்பவர்களுக்கும் அரசியல் துறையில் நன்மைகள் அதிகம் இருக்கும். சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல செல்வாக்குகளையும் சிறப்பான பொறுப்புகளையும் தர உள்ளார். மாணவ மாணவியின் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யும் பொழுது இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். விவசாயங்கள் இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். சிக்கனமாக இருந்து பணத்தை சேமித்துக் கொள்ளுதல் சிறப்பு ஆகும். பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை மட்டும் திருக்கோவிலொன்றில் மாலை வேளையில் தீபமேற்றி வந்தால் போதும். கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலாவது வழக்கமாக இருக்கும் விளக்கை தவிர மற்றொரு அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து விளக்கேற்றினாலும் பலன்களை பெறலாம். அன்பார்ந்த எதையும் தாங்கும் கனமான இதயமுடைய ரிஷபராசி நேயர்களே, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி 1, 2, 3, 4ஆம் பாதம், மிருகசீடம் 1, 2க்கு சொந்தக்காரரான நீங்கள் இதுவரையில் உங்கள் ராசிக்கு வாக்கு ஸ்தனம் ஆகிய ராசிகளில் வலம் வந்த குரு பகவான் இனி அவரது உச்ச ராசியான 3ஆம் இடத்தில் கரகத்திற்கு மாறுகிறார். மிக பிரதானமாகிய ஜோதிட கிரகணங்களில் குரு பகவான் 3ஆம் ராசியில் கடகத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஜீவ நதியும் வற்றும் என பழமொழி உண்டு. அதாவது எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அவை அனைத்தும் வீண் செலவுகளில் விரயமாகிவிடும் என்பதே இதன் பொருள். ஆதலால் அடுத்து வரும் சுமார் 1 வருட காலத்திற்கு வருமானம் நல்லபடியாக இருக்கும். வீண் செலவுகளில் பணம்
விரயமாகிவிடும் என்பது இதன் கருத்து. ஆகலால் பணத்தை எண்ணி செலவழிக்க வேண்டாம். பிறர் உதவியை நாட வேண்டி வரும். திருமண முயற்சிகளில் வரனமைவது தாமதப்படும். வைத்திய செலவுகளில் பணம் செலவழியும். கூடிய வரையில் கைப்பணத்தை சிக்கனமாக செலவழிப்பது அவசியம் என்பது கருத்து. விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருப்பின் வரன் அமைவதில் தடங்கல்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே பரஸ்பர அந்யோன்யம் பாதிக்கப்படும். சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடும். சொந்த வீட்டை விற்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படும். நெருங்கிய உறவினர்களிடையே உறவும் ஒற்றுமையும் பலப்படும். அர்த்தாஷ்டக ராசியிலிருந்து ஜீவனஸ்தானத்திற்கு வந்த சனி பகவானால் வேலை சுமையும் பொறுப்புகளும் உங்களுக்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். புதிய வேலைக்கு முயற்சித்தால் இளைஞர்களுக்கும் இடைத்தரகர்களுக்கும் பிரச்சனை ஏற்படும். தற்காலிகமாக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் தாமதப்படும். தொழில் வியாபார சந்தை போட்டிகள் அதிகரிக்கும். வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் செல்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் இருக்காது. புதிய தொழில் ஆரம்பிப்பவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் சற்று கவனம் தேவை. கூடிய வரையில் புதிய முதலீடுகளை ஒத்தி போடுவது தள்ளி போடுவதும் சிறப்பு ஆகும். கலைத்துறையில் வருமானம் சற்று பாதிக்கக்கூடும். கிரக நிலைகளை சுட்டிக்காட்டும் வாய்ப்புகள் குறையும். திரைப்படத்துறையிலும் ஆடம்பரங்களிலும் கொஞ்சம் சற்று கவனம் தேவை. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு இருக்கும், சற்று கவனம் தேவை. மாணவ மாணவியர்கள் படிப்பு காலகட்டங்களில் சிறு சிறு சங்கடங்களை சந்திப்பார்கள். ஆசிரியர்கள் நோட்டையும் கவனிப்பு குறையக்கூடும். விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படும். விவசாயத்துறை பெரும்பாலும் பூமிக்காரனாக செவ்வாயும் சூரியனும் இக்கிரகங்கள் அதிகாரத்தில் உள்ளது. இவ்விரு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். ஆயினும் வயலில் உழைப்பு கடினமாக இருக்கும். சுக்கிரன் உங்களுக்கு நலனில் இருப்பதால் பெண்கள் சற்று உடல்நலத்தில் கவனம் தேவை. சிக்கனமாக செலவு செய்து இந்த வருடத்தை தற்காத்து கொள்ளவும். பரிகாரமாக சனி பகவானுக்கு பரிகாரம் செய்வதால் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் ஏழை ஒருவருக்கு உணவளிப்பது மிக சிறந்த பரிகாரம் ஆகும். மிதுன ராசி அனைவரிடமும் மிக அன்புடன் பழகும் நண்பர்கள் அதிக வைத்துக் கொண்டுள்ள மிதுனராசி அன்பர்களே, மிருகசீரிடம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை 1, 2, 3, 4ஆம் பாதம், புனர்பூசம் 2, 3, 4ஆம் பாதத்திற்கு சொந்தக்காரரான நீங்கள் குடும்பம் தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிப்பதால் வருமானத்தில் குறை இருக்காது. திட்டமிட்டு செலவு செய்தால் எதிர்காலத்தில் சிறிதளவு சேமித்து வைப்பீர்கள். உங்களுக்கு 2ஆம் இடத்து குருவால் சிறந்த சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடைபெறும். ஒற்றுமை மன அமைதி நிலவும். விவாக வயதில் பெண் இருப்பின் நல்ல வரன் அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். அவற்றின் காரணமாக சுப செலவுகள் ஏற்படும். சமாளிப்பதில் பிரச்சனை ஏதும் ஈராது. பணி காரணமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் சிலருக்கு உருவாகும் என்பதை கிரக நிலைகள் காட்டுகின்றன. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. கருவுற்றிருக்கும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும். உத்தியோகத்துறையினருக்கும் அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியும் மனநிறைவையும் அளிக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் நண்பர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த உத்தியோக வேலை அமையும். வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் ஆர்வமுள்ளவர்களுக்கு உதவிகள் தேடி வரும். தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும்படி கிரக நிலைகள் அமைந்துள்ளன. தற்போது நடைபெற்று வரும் வியாபார அபிவிருத்தி சிறப்பாக இருக்கும். நிதி நிறுவனங்களின் ஆதரவும் உதவியும் எளிதில் கிடைக்கும். சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் மனதிற்கு ஆறுதல் அளிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். தசாபுத்திகள் சுபப்பலம் பெற்றிருப்பின் வெளிநாடு ஒன்றிற்கு வர்த்தகம் சம்பந்தமாக சென்று வரும் வாய்ப்பும் உருவாகும். அதனால் வருமானமும் லாபமும் அதிகரிக்கும். புதிய விற்பனை கிளைகளை திருப்பதற்கு ஏற்ற காலகட்டம் இதுவே என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக எடுத்து காட்டுகின்றன. கலைத்துறையினர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வருமானம் உயரும். உங்கள் பொருளாதாரத்தை நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற தருணமாகும். தசாபுத்திகளில் சுபபலம் பெற்றிருப்பின் வெளிநாட்டு நிகழ்ச்சிக்கு சென்று வருவீர்கள். வருமானம் வாங்கும் யோகம் உண்டாகும். திரைப்படத்துறையினர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சாதிக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமாக அமையும். அனுகூலமாக வருவார்கள். கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும். கட்சி தொண்டர்களின் ஆதரவு கிடைக்கும்.
மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் நிர்ணயிப்பது பெரும்பாலும் புதனின் சஞ்சார நிலையே. அத்தகைய புகழ் வாய்ந்த புதன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பாடங்களில் மனம் தீவிரமாக புரியும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று மகிழ்வீர்கள். உயர்கல்வியில் நல்ல நல்ல கலாசாலையில் உள்ள விருப்பப்படி இடம் கிடைக்கும். வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில விரும்புபவர்களுக்கு கிரக சஞ்சலைகள் அற்புதமாக உள்ளன. விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு சூரியன் மற்றும் செவ்வாயின் அனுகூலம் நல்லா இருப்பதால் வருமானம் கிட்டும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். அடிப்படை வசதியான தண்ணீர், உரம், விதை, நாற்றுகள் குறையாது. பழைய கடன்களை அடைத்து தசாபதி நன்றாக இருந்தால் நல்ல குடிகட்டி பிறப்பீர்கள். பெண்களுக்கு உடல்நடலில் பெரும் முன்னேற்றம் உண்டு. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் பரிபூர்ணமாக உள்ளதால் உங்களது விருப்பங்கள் நிறைவேறும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களும் அரசு வேலைக்கு காத்திருப்பவர்களுக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும். பல அரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வீட்டு கதவை வந்து தட்டும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உருவாகும். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு சிறிது பருப்பு, எள்ளை சேர்த்து 5 சாத உருண்டைகள் வைத்தால் போதும். கைமேல் பலன் கிட்டும். நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். கடகம் அன்பான தாயின் மேல் இரக்க குணம் உண்ட அனைவரையும் கவரும் கடகராசி அன்பர்களே. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதம், ஆயில்யம் 1, 2, 3, 4ஆம் பாதத்துக்கு சொந்தக்காரரான நீங்கள் உங்கள் ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் நிலையில் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் அமைந்திருப்பது மருத்துவ செலவுகளை குறிக்கும். ஆனால் இந்த வருடம் சிறந்த யோகமாக கருதப்படுகிறது. மற்ற குடும்ப செலவுகளும் கூட சற்று அதிகமாகத்தான் இருக்கக்கூடும். சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் முயற்சியும் தேவைப்படும். திருமண முயற்சிகளில் வரன் அமைவது சற்று கடினமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே தேவையில்லாத வாக்குவாதமும் மனக்கசப்பும் கருத்து வேறுபாடும் ஏற்படக்கூடும். வருமானத்தை விட செலவுகளே அதிக அளவில் இருக்கும். இருப்பினும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகாது. உத்தியோகம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறி இருக்கும். மேலதிகாரிகளின் அளவிற்கு மீறிய கண்டிப்பு பணிகளில் வெறுப்பை ஏற்படுத்தும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைப்பது சற்று கடினமே. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாவதில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கடகராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆயினும் பரிபூர்ண திருப்தி இருக்காது என கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. தொழில் வியாபாரம் எவ்வளவு பாடுபட்டாலும் லாபம் மட்டும் அளவோடுதான் இருக்கும் என கிரக நிலைகள் காட்டுகின்றன. சந்தையில் உங்கள் பொருட்கள் கடும் போட்டி நிலவும். வங்கி மற்றும் இதர நிறுவனங்களில் ஒத்துழைப்பு குறையும். சக கூட்டாளிகள் வேற்றுமை காட்டுவார்கள். ஏற்றுமதி துறையினர் வெளிநாட்டில் இருந்து வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாகும். நிதி பற்றாக்குறைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். விற்பனை திட்டங்களை ஒத்தி வைப்பதும் புதிய திட்டங்களை தீட்டுவதும் நன்மை தரும். எதிர்பார்த்த வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்க வேண்டும். இல்லாவிடில் நிதி பற்றாக்குறை ஏற்படும். சினிமா துறையில் மேலும் சிறிது காலத்திற்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது எதிர்பார்த்த நன்மை செய்யும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு முற்றிலும் பொருந்தும். தற்போதுள்ள கிரக நிலைகளின்படி புதிய முயற்சிகளில் லாபமே ஆகும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு திடீர் அதிர்ஷ்டம் என்றே சொல்லலாம். அடர்ந்து காற்றில் மழை. பிளாட்பாரத்தில் படுத்திருப்பவன் பிளாட் போட்டு விற்கும் அளவிற்கு பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த ராசியாக அமைகிறது. கட்சியில் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். சாமர்த்தியமாக நடந்து கொள்ளவும். வித்யாகாரனான புதன் இருப்பதால் மாணவ மாணவிகளுக்கு அரசாங்க வேலை இந்த வருடம் கிடைக்கும். இவர்கள் இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். விவசாயத்துறைக்கு நல்ல விளைச்சல் நன்றாக இருக்கும். போர் போடுவதாக இருந்தாலும் போர் போடலாம். பெண்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கும். நகை ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கும் நேரம் இது. மேலும் சிக்கனமாக இருந்து பணத்தை சேமித்தால் வீடு கட்டும் யோகம் உண்டு. பரிகாரம்: வெள்ளிக்கிழமை தோறும் ஏழை பெண்மணி ஒருவருக்கு வஸ்திர தானமும் உணவும் கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அன்பார்ந்த அதிக கர்ஜனை உடைய சிம்மராசி அன்பர்களை, அன்புக்கு அடிபணிவீர்கள், அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டீர்கள். மகம் 1, 2, 3, 4ஆம் பாதமும்,
பூரம் 1, 2, 3, 4ஆம் பாதமும் உத்திரம் 1ஆம் பாதத்திற்கு சொந்தக்காரரான நீங்கள் குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். ஜென்ம ராசியிலே கேதுவும் அஷ்டம ராசியில் சனி பகவானும் சஞ்சரிக்கும் காலத்தில் உங்களுக்கு 8லுடைய குரு பகவான் விபரீத ராஜயோகத்தை தருகிறார். எங்கே போயிற்று கை பணமெல்லாம் என்று நீங்கள் வியக்கும் வண்ணம் கைப்பணம் கரைந்தோடும் எந்த செலவையும் உங்களால் தவிர்க்க இயலாது. இருப்பினும் விபரீத ராஜயோகத்தை கொடுத்த குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் தரவுள்ளார். சில சமயங்களில் உறவினர் உத்தியோகம் சம்பந்தமாக வெளிநாடு செல்ல நேரிடும். அஷ்டமஸ்தானமாகிய மீனராசியில் சனி பகவான் மேசத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் உஷ்ணம் சம்பந்தமான உடல் கோளாறுகள் வருந்தக்கூடும். சரும உபாதிகள் எளிமையினால் கூடும். சிறு சிறு விஷயங்களுக்கு கூட சங்கடப்படுவீர்கள். திருமண முயற்சிகளில் வரன் அமையும். இந்த வருடம் திருமணமாகாத விவாகமாகாத ஆண் பெண் இருவருக்கும் திருமணமாகிவிடும். கருவுற்ற பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். கிரக மனநிலைகள் எடுத்துரைக்கின்றன. ஜீவனக்காரகனான சனி பகவான் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகம் நன்றாக பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும். சக்திக்கு மீறி கடன் வாங்குதல் ஆகாது. மேல் அதிகாரிகளிடம் சற்று கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். வாய் பேசுதல் கூடாது. வாக்கில் சனி இல்லார். அமைதியாக இருப்பது சிறப்பு. புதிய வேலைக்கு முயற்சித்து வருவதால் தாராளமாக கிடைக்கும். மன நிம்மதி இருக்கும். நியாயமான போட்டியும் அதிகரிக்கும். அதனால் விற்பனையும் லாபமும் பன்மடங்கு. வெளிநாடு பயணங்கள் அதிகரிக்கும். நிறைய லாபம் கிடைக்கும். சக கூட்டாளிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்த்த அளவிற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்க வேலை காத்துள்ள பெண்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். கடினம் எதிர்பார்ப்பு அளவிற்கு வாய்ப்புகள் கைகூடி வரும். கைப்பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறந்த வருடம் என்றே சொல்லலாம். கூடிய வரையில் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நடிகர் மற்றும் நடிகைகளுக்கு சிறந்த வருடமாக உள்ளது. தொழில் செய்பவர்களும் படைப்பில் ஆர்வம் இருப்பவர்களும் வெளிநாடு வர்த்தகம் செல்ல விரும்புபவர்களும் விபரீத ராஜயோகம் இருப்பதால் தாராளமாக இவர்கள் புதிய தொழிலை முயற்சிக்கலாம். ஏனெனில் ஆயுள்காரனான எட்டக்கூடிய குரு பகவான் 12ல் அமர்ந்து தன்னுடைய சுபபலம் பெற்று புஷ்கர நவாம்சத்தில் சுயசாரத்தில் இருப்பதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு அதிர்ஷ்ட வருடம் என்றே சொல்லக்கூடும். அரசியல் துறையில் ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் அனைத்தும் இந்த காலகட்டம் செல்வாக்கு, வருமானம், அரசியல் அதிகாரியிடையே சிறந்த பெயர் அனைத்தும் ஏற்படுத்த கூறும். கட்சியில் செல்வாக்கு உயர்மட்டம் உங்களை புறக்கணித்தாலும் பின்னாட்களில் அக்டோபர் மாதத்திற்கு மேல் சிறந்த பலன்கள் உண்டு. தானாக அழைப்பு வரும். சென்றுவிட்டால் மனதில் குழப்பம் ஏற்படாது. ஆழ்ந்து சிந்தித்த பிறகே ஒரு செயலை செய்வது சிறந்த பலனை தரும். மாணவ மாணவிகள் நன்றாக படிப்பார்கள். தேர்வுகளில் முழு மதிப்பெண்களை பெறுவார்கள். திடீரென்று பதவி ப்ரமோஷன் ஏற்படும். அரசாங்க வேலை கிடைக்கும். எதிர்பார்க்காத வராக்கடன் வசூலாகும். அனைத்தும் சிறந்த பலனாகவே அமையும். சிலருக்கு ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகை கிடைக்கும். வெளிநாட்டில் பிரபல சர்வ கலாசாலையில் இவர்களுக்கு உயர் பதவியும் உயர் படிப்புக்காக கிடைக்கும். விவசாயத்துறை செவ்வாயின் வீரியம், நல்ல விளைச்சலும், தண்ணீர், உரம் இவைகள் நன்றாக அமையும். பெண்கள் சுமார் 3 மாதங்களாக பல விதங்களிலும் வேதனைப்பட்டு வந்தார்கள். நல்ல காலம் பிறந்துள்ளது. அஷ்டமசனியின் தாக்கத்தில் இருந்தவர்களுக்கு இந்த குரு பகவானால் உடல் ஆரோக்கியம், உடலை வருத்தி வந்த பிரச்சனைகள், கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள் சிறப்பாக அமையும். அரசியலில் கொடிகட்டி பரப்பீர்கள். நல்ல மன நிம்மதி உண்டாகும். புதிய வேலைக்கு முயற்சித்து வந்தால் சிறந்து சுயதொழில் செய்யலாம். இனி பண கஷ்டம் என்பது இருக்காது. கூடிய வரையில் உடல் உழைப்பையும் கவலையையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தையும் விட்டுவிடுங்கள். உங்களுக்கு சிறந்த காலமாக அமையும். நீங்கள் பரிகாரமாக நீங்கள் விநாயகருக்கு தினமும் காலையில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களை, உத்திரம் 2ஆம் பாதம் 3, 4க்கு சொந்தக்காரர், ஹஸ்தம் 1, 2, 3, 4க்கு சொந்தக்காரர், சித்திரை 1ஆம் பாதத்திற்கு சொந்தக்காரரான நீங்கள் குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றார். வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் என்பதின் கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றது. திட்டமிட்டு செலவு செய்தால் சிறப்பாக அமையும்.
தேவையற்ற அலைச்சல், கடின உழைப்பு, வெளியூர் பயணங்கள் ஆகியவற்றினால் உடல்நலன் பாதிக்கப்பட சாத்தியக்கூறு உள்ளது. கூடிய வரையில் தவிர்க்க முயற்சிக்கவும். திருமணம் முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படக்கூடும் என்பதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. எக்காரணத்தை கொண்டு பிறரிடம் கடன் வாங்கக்கூடாது. கிரக நிலைகளின்படி கடன் விருத்தியாகும் என சிரமமாகவும் இருக்கும் என ஜோதிட கலை எச்சரிக்கிறது. எத்தகைய தருணங்களில் எந்தெந்த விஷயங்களில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டி தெரிவித்து நமக்கு நல்வழி காட்டி உதவிய ஜோதிட கலையாகும். உத்தியோகத்துறையில் ஜீவனகாரனான சனி பகவான் பூரண ஆதிக்கத்தில் உள்ளதால் ஜோதிட கலை அத்தகைய சக்தி வாய்ந்த சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் உத்தியோகத்துறையினர் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவரின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் உங்கள் பணிகளில் உற்சாகத்தை அளிக்கும். ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் வெளிநாட்டு சென்று வரலாம். பணியில் அமரும் வாய்ப்பு உண்டாகும். தற்காலிக பணிகளில் நல்ல சேலரியுடன் வேலை கிடைக்கும். சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்றிருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்கள் பொறுப்புகள் நல்ல லாபம் கிடைக்கும். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு உற்சாகத்தோடு புதிய முதலீடு அளவோடு ஈடுபடலாம். சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் எளிதில் கிட்டும். ஒரு சிலருக்கு வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உருவாகும். வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனத்துடன் வியாபார ஒப்பந்தங்கள் செய்வீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வருமானமும் உற்சாகமும் மேலிடும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் சிறந்த ஆண்டாக அமையும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு உண்டாகும். தசாபுத்திகள் சரியாக இருக்கின்ற அவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். மாணவ மாணவிகள் ஆசிரியர்களுக்கு நல்ல சிறந்த ஆண்டாக அமையும். அவர்கள் எதிர்பார்த்த இடங்களில் பதவி பிரமோஷன் நல்ல சேலரியுடன் இருக்கும். விவசாயத்துறை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்றிருப்பதால் நல்ல விளைச்சல் அபிவிருத்தி அடையும். புதிய விளைநிலம் கால்நடைகள் வாங்குவார்கள். சுக்கிரன் இம்மாதம் முழுவதும் கண்ணியில் பிறந்தவர்களுக்கு சிறந்த திருமணம் ஆகும். 11 அமர்ந்த குருவால் தொட்டதெல்லாம் பொன்னாக புலகக்கூடிய காலம். பெண்மணிகள் அதிக நன்மைகள் பெறுவார்கள். உடல் ஆரோக்கியம். விவாக வயதில் இருப்பவர்களுக்கு விவாகம் நடைபெறும். வீடு கட்டுதல், கருத்தரித்தல் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். சிக்கனமாக இருந்து எதிர்காலத்தில் சேமித்து வைத்துக் கொள்வதும் சிறப்பு. இவர்கள் பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபமேற்றி நெய் சேர்த்து வந்தால் சகல சம்பத்துகள் உண்டாகும். முன்கூட்டி அறியும் திறமை கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த வருடம் உங்களுக்கு 2026 குரு பயிற்சியில் சித்திரை 3, 4ஆம் பாதத்துக்கு சொந்தக்காரர், சுவாதி 1, 2, 3, 4ஆம் பாதத்தும், விசாகம் 3, 1, 2, 3ஆம் பாதத்துக்கு சொந்தக்காரரான நீங்கள் குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். கிரக நிலைகளின்படி வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கின்றன. ஆயினும் 10ல் குறி வந்தால் பட்டம் பதவி பறிபோகும் என்று சொல்லுவார்கள். பழைய இடத்தை விட்டு புதிய இடத்திற்கு செல்வீர்கள். புதிய தொழில்களை உருவாக்குவீர்கள். ஒரு தொழிலை விட்டு அடுத்த இடத்திற்கு சென்று புதிய தொழில்களை நியமனம் செய்வீர்கள். சிறிதளவு அலைச்சல் இருக்கும். ஆரோக்கியம் சிறிதளவு பாதிக்கக்கூடும். இரவு நேரங்களில் வாகனங்கள் ஓட்டுவதை தவிர்த்தல் அவசியம். குரு பகவானின் சஞ்சார நிலையினால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெற இப்பொழுது வழிபிறக்கும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருப்பின் நல்ல வரன் அமையும். பிள்ளை அல்லது பெண்களில் ஒருவர் உத்தியோகம் காரணமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிட்டும். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாகும். கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமையும் அன்பும் நிலவும். திருமண முயற்சிகளில் வெற்றி கிட்டும். பெண் அல்லது பிள்ளை ஒருவர் படிப்பு அல்லது உத்தியோகம் காரணமாக வெளிநாடு செல்லும் யோகம் அமைய பெறும். கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. பெண்மணிகள் சிறுத்தரிப்பதற்கு சாதகமாக உள்ளது. ஒரு சிலருக்கு தீர்த்த யாத்திரை செல்லும் வாய்ப்பு உருவாகும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் புதிய வேலைக்கு முயற்சித்து வருபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு காத்திருப்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு பணியில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். இளைஞர்களும் பெண்மணிகளும் மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை பார்க்கலாம். வியாபாரம், பங்கு சந்தை நிலவரங்கள், கிரக நிலைகள் எடுத்து காட்டுவது சிறு தொழில் முன்னேற்றம் விட்டும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற தருணம். வங்கிகளில் கடன் கிடைக்கும். சக கூட்டாளிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் தேடி வரும். சிலர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும்.
நடிகர்களுக்கு நல்ல சிறந்த வருடமாக இருக்கும். முறையாக வருமானம் கிட்டும். நோய்கள் பிரச்சனைகள் தீரும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு தாங்கள் கை சிறந்த வருமானமாக இருக்கும். கல்வியில் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். அறுவை சிகிச்சை மற்றும் ஆய்வு படிப்பு படிக்க நினைப்பவர்களும் பிஹெச்டி படிக்க நினைப்பவர்களுக்கும் தாராளமாக படிக்கலாம். விவசாயத்துறையை தனது ஆதிக்கமாக கொண்டுள்ள கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும், இவ்விரண்டு கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் கடுமையான வெயிலினால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். இந்த வருடம் சிறந்த வருடமாக உள்ளது. பெண்கள் நலனில் நல்ல அக்கறை உண்டு. ஜோதிட கலை சுக்கிரன் இம்மாதம் முழுவதும் இருப்பதால் நன்மையே நடக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறந்த ஒரு எதிர்காட்டாக விளங்கும். பரிகாரமாக வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் உள்ள நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் 2 ஏற்றி வைத்து அவருக்கு முல்லை மலர் சாற்றி வழிபட சகல சம்பத்துண்டாகும். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி. நம்பினார்க்கு உயிரையும் கொடுக்கும். விருச்சக ராசி அன்பர்களை, தாங்கள் விருச்சகம் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4க்கும் சொந்தக்காரராவீர்கள். குடும்ப பாகிஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சநிலை அமர்ந்து உங்கள் ஜென்மராசியை பார்ப்பதால் உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும். பழைய கடன்கள் அடைபெறும். அவற்றை தீர்த்து நிம்மதி பெறுவீர்கள். குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சி அடையும். சனியும் ராகுவும் அதிக அலைச்சலை தருவார்கள். எல்லா விஷயங்களிலும் அதிக முயற்சியையும் கொடுத்து சிறந்த நற்பலனை தருவார்கள். குறிப்பாக இரவு நேரங்களில் வாகனங்கள் ஓட்டுவதை குறைத்துக் கொள்ளவும். உங்களுக்கு ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி. பாகிஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் அப்பாவிற்கு கோவில் கட்டும் பாக்கியம் மற்றும் பாகிஸ்தானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கோவில் யாத்திரைகள் செல்லுதல், கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுதல், கல்யாணம், சீமந்தம், மகப்பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீர்கள். சொந்த வீடுகள் அமையும். பாக்கியம் இருக்கும் நிலையை எடுத்து காட்டுகின்றது. படிப்பு முடிந்து வேலைக்கு செல்லும் பிள்ளைகள், பெண்மணிகள் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். உத்தியோகஸ்தாரர்களுக்கு அனுகூலமான காலகட்டம். இந்த குரு பயிற்சி குருவின் அனுகிரகம் இருப்பின் கோடி தோஷம் விலகுகிறது என பகவானின் பெருமையையும் சக்தியையும் ஜோதிட கலை போற்றுகிறது. வேலையில்லாமல் அவதியுறும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும். தற்காலிகமாக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரம். வெளிநாடு சென்று பணியாற்றி பணம் சேமிக்கும் வாய்ப்பிருப்பவர்கள் தற்போது முயற்சிக்கலாம். தொழில் வியாபார வர்த்தக துறையில் கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக அமைந்துள்ளது. இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சரக்கு சந்தையில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். வெளிநாடு சென்று வருவீர்கள். தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருப்பதால் அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறையில் நல்ல சிரமம் இல்லாமல் தேடி வரும். வருமானம் உயரும். பொருளாதாரம் உயரும். பலருக்கு வெளிநாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிட்டும். பதவி, பட்டம், பொருளாதாரம் கூடி வரும். பெருமை வரும். அரசியல் துறையை கட்டுப்படுத்தும் கிரகங்கள் சுக்கிரனும் செவ்வாயும். புதனுக்கும் பங்குண்டு. இவர்கள் நல்ல பிரபலமான அரசியலில் நட்புறவு கொண்டு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் கூடி வரும். மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். சிம்மாசனத்தில் அமரும் அரசனாக்கும் சக்தி சுக்கிரனுக்கு உண்டு. அர்த்த சாஸ்திரம் கூறியுள்ளது. தன்னிகரற்ற சக்தி வாய்ந்த கிரகமாக சுக்கிரன் திகழ்கிறார். படிக்கும் மாணவர்கள் வேற நல்ல கல்வியிலும் பொருளாதாரத்திலும் சிறந்து விளங்குவார்கள். 2 டிகிரி படிக்க நினைப்பவர்களும், வெளிநாடுகளில் தங்கி படிப்பு நினைப்பவர்களும், ஆராய்ச்சி கல்வி மேற்கொள்பவர்களுக்கும் சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். விவசாயத்துறையினர்களுக்கு சூரியன் செவ்வாய் நன்றாக உள்ளதால் நல்ல பயிர் விளைச்சல் வந்து தானியங்கள் அபிவிருத்தியாகும். போர் போடலாம். மழை நன்றாக இருக்கும். இந்த வருடம் ஆடு மாடுகள் சிறப்பாக வாங்கக்கூடிய நேரம். வீடு கட்டுதல், மண்மனை பிராப்தம் அமைத்துக் கொள்ளலாம். பெண்கள் நல்ல அணிகலன்கள், ஆடம்பரங்கள், லெஜுரியான வாழ்க்கையாக வரும். குறிப்பாக காது குத்துதல் அனைத்தும் இவர்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். இந்த வருடம் சிக்கனமாக செலவு செய்து சேமித்து வைத்துக் கொள்வது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம் என்றே சொல்லலாம். பரிகாரம்: வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் காகத்திற்கு பருப்பு நெய்யில் கலந்த 5 சாத உருண்டைகளை வைப்பது ஏழை ஒருவருக்கு உணவளிப்பதும் கைமேல் பலனளிக்கும். இதை அனுபவத்தில் காணலாம். தனுசு ராசி அன்பர்கள், எதையும் வில் வளைவது போல விட்டு கொடுத்து வாழும் அன்பர்களே,
மூலம் 1, 2, 3, 4ஆம் பாதம், பூரணம் 1, 2, 3, 4ஆம் பாதம், உத்திராடம் 1ற்கு சொந்தக்காரரான நீங்கள். ராசிக்கு 8ல் குரு வருகிறார். 8ல் அஷ்டம குருவாக வருகிறார். அஷ்டம சனி விட்டாலும் அஷ்டம ராகு விடமாட்டார். அஷ்டம ராகு விட்டாலும் அஷ்டம கேது விடமாட்டார். அஷ்டம கேது விட்டாலும் அஷ்டம குரு விடமாட்டார் என பழமொழிக்கேற்ப சனி ராகு மூவரும் அனுகூலமான நிலைகளில் வலம் வருகின்றனர். வருமானம் திருப்திகரமாக இல்லை. பணம் பற்றாக்குறை ஏற்படும் வாய்ப்பு. திருமண வயதில் பெண் பிள்ளைகள் இருப்பின் நல்ல வரன் அமையாது. குடும்ப சூழ்நிலை சற்றும் சறுக்கலாக இருக்கும். சரும உபாதைகள் ஏற்படும். ஆஸ்பத்திரிக்கு சென்று வருவார்கள். திருமணமான பெண்களுக்கு கருத்தரிக்க சற்று காலதாமதமாகும். ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்கினாலும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடும். கட்டிய வீட்டை வாங்குவது சிறந்த பலனை தரும். கடன் வாங்கி வாங்குவது சிறந்த பலனாகும். பொறுப்புகள் திடீரென வேலையில் மாற்றங்கள் ஏற்படும். உயர் அதிகாரியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வேறு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலங்கள் செல்லும் சூழ்நிலை உருவாகும். வெளிநாடுகளில் பணியாற்றி வருபவர்கள் தாய்நாடுகள் திரும்பும் சூழ்நிலை உருவாகும். ஒரே சீராக தொடர்ந்து வங்கி நிலவரத்தில் திடீரென்ற போட்டிகள் அதிகரிக்கும். லாபம் இல்லாமல் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் பணப்பிரச்சனை சற்று கடுமையாக இருக்கும். ஒரு சிலர் திடீரென சிலர் வெளிநாடு சென்று வரவேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். வங்கி மற்றும் இதர நிறுவனங்களில் கண்டிப்புகள் கவலைகள் அளிக்கும். கூட்டாளிகளிலேயே கருத்து வேறுபாடு ஏற்படும். புதிய முதலீட்டை தற்போது தவிர்ப்பது மிக அவசியம். முன்பணம் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு சரக்குகளை அனுப்புவது ஆவாது. கடன் ஜாமீன் கையெழுத்து போடுவது ஆவாது. வாய்ப்பும் வருமானமும் குறையும். நிதி பற்றாக்குறை அளிக்கும். பிரபல நிறுவனங்கள் ஆதரவு குறையும். மக்களிடையே செல்வாக்கு பாதிக்கப்படும். எதிர்பார்த்து காத்திருந்த வெளிநாட்டு கலை நிகழ்ச்சிகள் ஏமாற்றமாகும். கைப்பணம் விரயமாகும். சினிமா பட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தரர்கள், தியேட்டருக்கு சொந்தக்காரர்கள் நஷ்டம் ஏற்படும். எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பு. கலைத்துறை பாதிக்கப்படும். சினிமா மீடியா பாதிக்கப்படும். தனுசு ராசிக்காரர்கள் கூடியவரை ஆடம்பர செலவு செய்யாமலும் பணியாட்களை குறைத்துக் கொள்வதும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செலவு செய்வதும் சிறப்பு ஆகும். அரசியல் துறையில் ஆதிக்கம் பெற்ற கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக அனுபவிப்பார்கள். மேல்நாட்டு தலைவர்கள் உங்கள் மீது இருந்த நம்பிக்கை சற்று குறையக்கூடும். மற்ற கட்சியினர் உங்கள் தங்கள் கட்சியில் சேர்த்து விட முயற்சிப்பார்கள். தீர யோசித்து முடிவெடுப்பது நல்லது. உங்கள் எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும். மாணவ மாணவிகள் சற்று படிப்பில் கவனம் தேவை. மறந்து போவார்கள். சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. காலேஜ் படிப்பவர்களுக்கு அரியர் வைக்க வாய்ப்பு உருவாகும். விவசாயத்துறை குறிப்பாக சூரியன் மற்றும் செவ்வாயின் ஆதிக்கம் இருப்பதால் இந்த வருடம் விளைச்சல் நன்றாக இருப்பாது. கால்நடைகள் அபிவிருத்தி ஆகாது. பழைய கடன்களை அடைத்தாலும் விளைநிலம் வாங்கும் யோகம் அமைந்தாலும் அதை கடனுக்கு மாற்றிக்கொள்வது சிறப்பு. பெண்களின் நலன் அனைத்திலும் கவனம் தேவை. உடலில் காய்ச்சல், ஜுரம் போன்று வருவதற்கு வாய்ப்பு உருவாகும். சுக்கிரன் ஆதிக்கம் இருப்பதால் அகலக்கால் வைத்து பெண்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக இந்த ராசியில் பிறந்துள்ள பெண் நான் அனைவருக்கும் இந்த வருடம் குருவால் சிறந்த ஒரு பலன்கள் என்பது சற்று கவனமாக இருப்பது மிகச்சிறந்த பலனை தரும். பரிகாரமாக குரு பகவானின் அருளை பெற திருச்செந்தூர் சென்று குருவுக்கே குருவாக விளங்கும் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்து செவ்வாய் அல்லது வியாழக்கிழமையில் சென்று 6 வெற்றிலை தீபம் வைத்து வழிபட சகல சம்பத்துண்டாகும். எதையும் சட்டென முடிக்கும் தரையிலும் தண்ணீரில் வாழும் இரட்டைத்தன்மையுடைய மகர ராசி அன்பர்களே, வாழ்வில் தொழிலே மிக சிறப்பு என இருக்கும். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம் 1, 2, 3, 4ஆம் பாதம், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்துக்கு சொந்தக்காரர் நீங்கள். 7ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். செலவங்கள் கட்டுக்குள் இருக்கும். மாத கடைசியில் பிறர் உதவியை நாட வேண்டிய கட்டாயம் இல்லை. இதுவரை ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருந்ததால் புதிய கடன்நிலைகள் அதிகமாக இருந்தது. கூடிய விரைவில் தவிர்த்து விடுவார்கள். இந்த வருடம் 7ஆம் இடத்து குருவால் ஒரு வருடத்திற்கு செல்வ வளத்தை தந்துவிட்டார். வெளியூர் பயணங்கள், சமுதாயத்தில் நல்ல பேர் காத்திருக்கின்றது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளிலிருந்தும் கடனிலிருந்தும் எதிரியின் தொல்லையிலிருந்தும் விடுபடுவார்கள். வெளியூர் பயணங்களில் பணம் விரயமாகும். திருமண முயற்சிகளில் வரன் தாமதப்பட்டாலும் இந்த வருடம் குருபலன் இருப்பது திருமணம் அமைந்துவிடும். தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் பணம் பொருள் அனைத்தும் இவர்களுக்கு சிறப்பாக அமையும். மகர சனி பகவான் ஆட்சி வீடாகும். அந்த சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து மீனத்தில்
ஆதரவாக சஞ்சரிப்பதால் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் உதவியும் பணிகளில் உற்சாகத்தை தரும். தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் ஊதிய உயர்விற்கும் சத்திய குரு உள்ளது. தற்காலிகமாக பணியாளர்கள் தங்கள் பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவார். வெளிநாடுகளில் பணியாற்ற விருப்பம் இருப்பின் தாராளமாக சென்று வரலாம். சனி மற்றும் செவ்வாய் இந்த இருவரின் வீரியம் நிறைந்ததாக இந்த வருடம் சிறந்து காணப்படுகிறது. உங்களுக்கு சாதகமான சுபபலன்கள் பெற்று சஞ்சரிப்பதால் விற்பனைகள் அதிகரிக்கும், நல்ல லாபம் கிடைக்கும், சரக்குகளுக்கு நல்ல வரவேற்பு காத்துள்ளது, கை கொடுக்கும். சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். கலைத்துறையில் பெரும்பகுதி தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ளவீர்கள். பூரண சக்தியுடன் துணித்து வளம் வருகிறீர்கள். உங்களுக்கு வருமானங்கள் அனுகூலங்கள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு உயரும். கடங்கல்கள் அடியோடு விலகும். உங்கள் நிதிநிலை சரி செய்து கொள்ள இந்த காலகட்டமாகும். அரசியல் துறையில் தனிப்பெரும் பங்கை வகுப்பீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும். தசாபுத்திகள் சுயபலம் தெரிஞ்சு பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது ஒரு பதவியில் அமர்வீர்கள். உயர்மட்ட தலைவர்கள் உங்களுக்கு பூர்ண நம்பிக்கை கொடுப்பார்கள். கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். மாணவ மாணவிகள் அரசாங்க வேலை காத்திருப்பவர்களுக்கு அரசு வேலை கை கொடுக்கும். கல்வி அதிபதியான புதன் பகவான் பல பெற்றுள்ளதால் வெளிநாடு சென்று ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்பவர்களுக்கும் நல்ல சம்பளத்துடன் கூடிய வாய்ப்பு வரும். வெளிநாடு சென்று வரவும் கல்வி பயிலவும் வெளிநாட்டு வங்கிகளில் பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்கவும் இது அரிய ஒரு வாய்ப்பாகும். பயன்படுத்தி கொள்ளவும். விளைச்சலும் வருமானமும் நன்றாக இருக்கும். விவசாயத்தில் அத்தியாவசியமான உரம் நாற்று விதைகள் கிடைக்கும். பழைய கடன்களை அடைத்து விடுவீர்கள். ஆடு மாடுகள் வாங்க புதிய தருணம் இது. பெண்கள் அணிகலன்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் நன்மையாக இருக்கும். மனதை வைக்கும் வண்ணம் இந்த வருடம் சிறந்த வருடம் என்றே சொல்லலாம். வேலைக்கு முயற்சித்து வரும் மகளிருக்கு நல்ல வேலை கிட்டும். சிறந்த பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கும் ஆண்டாக குரு பகவான். சமுதாயத்தில் பெயர் புகழ் ஓங்கும். பரிகாரமாக பழனி முருகனை சென்று தரிசனம் செய்து வருவது சிறந்த பலனை தரும். செவ்வாய்க்கிழமை அன்று சென்று முருகனுக்கு அரளி மாலை அல்லது செண்பக மாலை அனுபவித்து அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வர சகல சம்பத்துண்டாகும். எதையும் தாங்கும் இதயம் என சொல்லக்கூடிய மனதில் வைத்துக் கொண்டிருக்கும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கும்பராசிக்காரர்களுக்கு எங்கு சென்றாலும் சிறப்பு. அவிட்டம் 3, 4ஆம் பாதத்துக்கு சொந்தக்காரரான சதயம் 1, 2, 3, 4ஆம் பாதம், புரட்டாதி 1, 2, 3க்கு சொந்தக்காரரான உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வருகிறார் குரு பகவான். தனஸ்தானத்தில் உள்ள 6இல் குரு, ஊரில் பகை, ஜென்மத்தில் ராகு. வருமானத்தை விட செலவுகள் அதிகமாகும். கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் பாதிக்கப்படும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்தில் கவலை ஏற்படும். திருமண முயற்சிகளில் தடங்கல்களும் தாமதமும் கவலையளிக்கிறது. ஒரு சிலருக்கு சொந்த வீட்டை விற்க வேண்டிய அவசியமும் உருவாகும். சுப செலவுகளில் பணம் செலவழியும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் அவசியமும் உருவாகும். புதிய வேலைக்கு முயற்சி தரும் பெண்கள் அல்லது பிள்ளைகளுக்கு புதிய பிரச்சனை உருவாகும். வைத்திய செலவுகளை தவிர்க்க இயலாது. உத்தியோகம் ஜீவனஸ்தானத்தில் சிறிய தோஷம் ஏற்பட்டுள்ளதால் மேலதிகாரியுடன் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகளும் குற்றங்களும் குறை கூண்டிக் கொண்டே இருப்பார்கள். தற்காலிக பணியில் இருப்பவர்கள் வேலையை விட்டு நிரந்தரமான தடங்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் அனைவரிடம் அனுசரித்து செல்வது சிறப்பு ஆகும். தொழில் வியாபார சந்தையில் கடுமையான போட்டியை சந்திப்பீர்கள். நியாயமற்ற போட்டிகளை சந்திக்க வேண்டி வரும். நிதி நிறுவனங்களில் சலுகைகளும் குறையக்கூடும். அடிக்கடி நிதி பற்றாக்குறை சமாளிக்க வேண்டி வரும். அரசியல் சூழ்நிலை உங்களுக்கு வியாபாரத்தை மறைமுகமாக பாதிக்கக்கூடும். அடிக்கடி பணப்பிரச்சனை ஏற்படும். கலைத்துறையில் நிச்சயமாக கிட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் லாபத்தை இந்த வருடம் கடுமையாக பாதிக்கும். பல தருணங்களிலும் பல பிரச்சனைகள் எங்கிருந்து வருகின்றது என்று தெரியாது. வெளிநாடு ஒன்றிற்கு சென்று அங்கு நிகழ்விருக்கும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் ஏமாற்றத்தை தரும். சினிமா தயாரிப்பாளர்களுக்கும் இந்த வருடம் நல்ல வருடமாக இல்லை. ஏமாற்றமே மிஞ்சும். பணம் செலவழியும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த வருடம் சிறந்த ஆண்டாக இல்லை. மாணவ மாணவிகள் சற்று படிப்பில் கவனம் தேவை. அரியர் வைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகும். படிப்பு தடையாகவும் வாய்ப்பு உண்டாகும். திட்டமிட்டு செலவு செய்தால் உங்கள் பழைய கடன்கள் அடைபடும். தசாபுத்திகள் சரியாக இருந்தால் மற்றும் நன்றாக இருக்கும். சில பெண்கள் வெளிநாடு வேலைக்கு சென்று திரும்புவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு முறைக்கு இருமுறை நல்ல ஜோதிடரை அனுசரித்து நாம் ஒரு முயற்சி செய்வது சிறப்பு ஆகும். பரிகாரமாக குரு, சனி மற்றும் ராகுவிற்கு கும்பராசியினர் அறிவுரைகள். சனிக்கிழமை காலையில் சிறிது நெய் பருப்பு கலந்து
5 சாத உருண்டைகள் காதத்துக்கு வைப்பது சிறப்பு. தினமும் ஒரு அத்தியாயம் என்று அழைக்கப்பெறும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதும் நல்ல பலனை தரும். உழுவும் மீனில் நடுவும் மீன் என சொல்லக்கூடிய அனைவரின் பாசத்தில் கட்டுப்பட்டு மீனராசி அன்பர்களே, புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் புரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதம், ரேவதி 1, 2, 3, 4ஆம் பாதத்தின் சொந்தக்காரரான நீங்கள் குடும்பம் உங்களுடைய ராசிநாதன் உங்களை என்னுடைய அமர்ந்த இடத்தில் 9ஆம் பார்வையாக பாக்கிய பார்வையாக திக்பலம் பெற்று பார்வை செய்வதால் குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு விசேஷமாக வருகிறார். விரயஸ்தானத்தில் ராகு கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகும். வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு வெற்றி கிட்டும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருப்பின் நல்ல வரனமையும். உத்தியோகத்துறையில் வேலை சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். ஆயினும் அதற்கேற்ற வருமானம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூரில் இருந்து வெளிநாட்டில் இருந்து நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். திடீரென்ற அதிர்ஷ்டம் உண்டாகும். குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய நிலை உருவாகும். வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் மிகுந்தவர்களுக்கு முயற்சி திருவினையாக்கும். தொழில், வியாபாரம், வர்த்தக துறையினருக்கு கிரக நிலைகள் சுபலாபம் பெற்று திகழும். நல்ல லாபம் கிடைக்கும். விஸ்தரிப்பு திட்டங்களில் பணத்தை செலவிடலாம். குறிப்பாக ஏற்றுமதி துறையில் லாபகரமான காலகட்டம். வெளிநாட்டில் பிரபல வர்த்தக நிறுவனத்துடன் வியாபார ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அபிவிருத்தி அடையும். உதவிகரமாக இருக்கும். புதிய முதலீடுகளுக்கு ஏற்ற தருணம். சொந்த ஜாதகத்தில் தசாபுத்திகள் அனுகூலமாக இருந்தால் வியாபார அபிவிருத்திகள் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு பலருக்கு கிட்டும். கலைத்துறையை சார்ந்தவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள சுக்கிர பகவானால் பூரண பலத்துடன் வலம் வருவார்கள். கலைத்துறை இவங்களுக்கு சிறந்து விளங்கும் காலகட்டம். திடீரென்ற விபரீத ராஜயோகங்கள் உருவாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வருமானத்தை உயர்த்தும். மக்களிடையே செல்வாக்கு, பெயர், புகழ் வந்து சேரும். நல்ல வருமானமும் திரையுலக நடிகர்களுக்கு பெயர் புகழ் தேடி வரும் நேரம். பல மாதங்கள் உங்களை புறக்கணித்து வந்த பிரபல அரசியல்கள் இப்பொழுது அழைப்பு வரும். அவர்களுக்கு உங்களுடைய தயவு தேவைப்படும். அரசியலில் நிரந்தர நண்பர் யாரும் இல்லை, நிரந்தர பகையும் யாரும் இல்லை என கூறினார் நமது முன்னோர்கள். அது உண்மை என அரசியல் வல்லுநர்கள் நிரூபித்து வரும் காலகட்டம் ஆகும். அரசியலும் கலைத்துறை ஆன்மீகமும் சேரும் ஒரு காலகட்டமான பொழுதுபோக்காகும். வித்யாகாரகனான புதன் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால் படிப்பில் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியர் மற்றும் இவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் சேர்ந்த உதவிகள் கிடைக்கும். விவசாயத்துறை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் இவ்விருவரும் சிறந்த சுபபலனை தருவார்கள். விவசாயம் நன்றாக இருக்கும். வயலை பார்த்தாலே உண்மை தெரிய வரும். செழித்து வளரும். நெற்கதிர்கள் குளிர வைக்கும். நவீன வசதிகள் தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் வெள்ளை நிலங்களும் மரத்தோப்புகளாக வாங்குவதற்கு வசதி கிட்டும். தங்கள் விளைநிலங்கள் பிளாட், மண், தோட்டங்களாகவும் வாங்குவதற்கு உண்டான யோகம் கிடைக்கும். பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் உற்சாகமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். விருப்பங்கள் அனைத்தும் இனிதே நிறைவேறும் காலம். மேற்கல்வி பயில வேண்டும் என நினைக்கும் பெண்கள் நல்ல பாடசாலையில் இடம் கிடைக்கும். உயர்கல்விக்கு தேவையான பண உதவியும் உங்களை தேடி வரும். படித்து முடித்த பெண்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலைக்கு ஆர்டர் உத்தரவு வரும். அரசாங்க பணிக்கு காத்திருப்பவர்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும். தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணியிடமாகும். கிரகநிலைகள் இது ஒரு அரிய சந்தர்ப்பமான ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது. குரு பகவானும் சனி பகவானும் ராகும் இப்போதைக்கு பரிகாரம் செய்து கொள்வதே சிறப்பாகும். பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றுக்கு சென்று தீபமேற்றி வழிபாடு செய்வதும், குருவுக்கே ஆலங்குடியில் உள்ள குரு பகவானை சுயம்புவாக உள்ளவரிடம் சென்று முல்லை மலர் சூடி அவருக்கு நைவேத்தியமாக சுண்டல் மாலை வைத்து வழிபடுவதும், குருவிற்கு வியாழக்கிழமையில் உடை மற்றும் உணவு தானம் அளிப்பதும் கைமேல் பலனளிக்கும். இது எனது 25 வருட ஜோதிட அனுபவத்தில் நான் கண்ட உண்மையாகும். இந்த 2026ஆம் வருடம் மிகச்சிறந்த இதை சிவசிவ அன்பே சேனல் வழியாக யூடியூப்பில் கேட்கும் அனைவருக்கும் இந்த வருடம் 2020 ஆண்டு குரு பகவானால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கப்பெற்று ஆயுள், ஐஸ்வர்யம், வீடு, திருமணம் அமையப்பெற்று புத்திர பாக்கியங்கள் அமையப்பெற்று அனைவருக்கும் சகல வளங்களும் சகல நலன்களும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு
நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட பேராசிரியர் டாக்டர் ராஜாத்தி அவர்கள் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி, எம்ஏ தமிழ் பிஹெச்டி பேசுகின்றேன். தொடர்புக்கு செல் நம்பர் 9790640171. வாழ்க வளமுடன். இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த நமது சிவசிவ அன்பே சேனல் நிர்வாகி சிவபாலகிருஷ்ணன் தம்பி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை.